இப்போ ஜீரோத்ல நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஹீட், இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க், இது மூணு என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹீட், இன்டர்னல் எனர்ஜி, ஒர்க் இது மூணையும் நல்லா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துடும். அந்த டாபிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய ரெண்டு சிஸ்டம் டச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, அதாவது கான்டாக்ட்ல இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது நடக்கும். நேச்சுரலா பாத்தீங்கன்னா ஹீட் அப்படிங்கிறது ஹாட் பாடியிலிருந்து கோல்டு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸ் சொல்றது தான் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ ஹீட் அப்படிங்கிறது ஹாட் பாடியிலிருந்து கோல்டு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியாச்சு. அப்போ டெம்பரேச்சர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ அப்படிங்கிறது எதோடது? கியூவோடது, அதாவது ஹீட் அப்படிங்கிற அந்த பேராமீட்டரோடது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பல்க் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ லார்ஜர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஒரு பல்க் சிஸ்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது பல்க் சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச் தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அந்த கூட்டுத்தொகை தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது சொல்றாங்க. இது வந்து ரிலேட்டிவ் டு இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். பொட்டன்ஷியல் எனர்ஜியை சொல்லும் போது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ எதை பொறுத்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். புரியுதுங்களா? ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜியை நம்ம எந்த டேர்ம்ல நோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ அப்படிங்கிற டேர்ம்னால நோட் பண்ணியிருப்போம். இந்த இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிஸ்டம் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுல இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம் இந்த ஸ்டேட்டை எப்படி ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட் பண்ணல. பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த சிஸ்டம்ல இவ்வளவு இன்டர்னல் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு ப்ரெஷர், இவ்வளவு வால்யூம், இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப நம்மளோட எல்பிஜி சிலிண்டரை எடுத்துக்கோங்க. இந்த எல்பிஜி சிலிண்டர் பாத்தீங்கன்னா வெயில்ல வைக்கிறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து பார்க்கலாம், இல்லைன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து கழிச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ எல்பிஜி சிலிண்டர்ல ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா? நீங்க எவ்வளவு டைம் வந்து பாக்குறீங்க அது எல்லாமே தனியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டா வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேக்ரோஸ்கோபிக் வேரியபிளை வச்சுதான் நீங்க அதை சொல்ல முடியும். ஸோ இன்டர்னல் எனர்ஜியும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை சொல்லக்கூடிய ஒரு வேரியபிள் தான். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டேட் வேரியபிள் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் எப்படி இந்த ஸ்டேட்டை ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த டிபெண்ட் பண்ணி இல்லை. அது ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ அடுத்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரெஷரும் வால்யூமும் அந்த இடத்துல ரிலேட் ஆகும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்டர்னல் எனர்ஜி இதாகும், ரிலேட் ஆகும். அதாவது ஒரு சிஸ்டம்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த லா வந்து நம்ம ஜூல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். பட் வந்து அது புக்ல கொடுத்துட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சிஸ்டம்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜியும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி ஆர் த தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இப்போ வந்து ரெண்டு பாக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏர் மாலிகூல்ஸ் உள்ள இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் கேஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் கண்டிஷன்ல அந்த பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள சம் கேஸை வந்து நீங்க ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து என்ன என்ன ஷேப்ல இருக்கு? ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ஷேப்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸை நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணிக்கணும். இப்ப இதே பாக்ஸ் மூவிங்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா
பொட்டான்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ணணும், கைனடிக் எனர்ஜியை கன்சிடர் பண்ண கூடாது. புரியுங்களா? ஏன்னா அந்த கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அந்த இடத்துல நடக்கும். புரியுதா? ஸோ அந்த கேஸ்னால அந்த கைனடிக் எனர்ஜி இருந்தால் தான் நீங்க இன்டர்னல் எனர்ஜியை கன்சிடர் பண்ணணும். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க்கா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா அதோட பேரே என்னது? இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது. ஸோ உள்ள இருக்கக்கூடிய கேஸ்ல என்ன எனர்ஜி இருக்குது அதைத்தான் நீங்க இந்த இடத்துல பேசணும். வெளியில ஒர்க் டன் நடந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நீங்க ஒரி படிக்க தேவையில்லை. ஸோ இந்த பாக்ஸ் வந்து மூவிங்ல இருந்துச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை மட்டும்தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். இது வந்து நீங்க 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தெர்மோடைனமிக் வேரியபிள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹீட் அண்ட் ஒர்க்கை பத்தி தெளிவா பார்த்துடலாம். இப்போ ஒரு சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள வந்து கேஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்காங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேஸ் ஃபில் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். பிஸ்டன் இருக்கு, பிஸ்டனுக்கு மேல ஒரு லிங்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வெயிட் வந்து வச்சிருக்காங்க. புரியுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சோர்ஸை இந்த இடத்துல வைக்க போறோம். புரியுதா? இந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ஹீட் பக்கத்துல நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹீட் வந்து கேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ பிஸ்டன் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி மூவ் ஆகும். பிஸ்டன் அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகிறதுனால இந்த வெயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல கீழே வரும். ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் டிரான்ஸ்ஃபர் நடக்குது, சம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை 2 வழியில நம்ம சொல்லலாம். ஒன்று, நீங்க ஹீட் கொடுக்கும் போது அந்த ஹீட்டு கேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளும். அது மூலமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெயிட் வந்து கீழே வரும். ஸோ இது வந்து ஒர்க் பை த சிஸ்டம், அதாவது சிஸ்டம் நமக்கு வேலை செய்யுது. இதை வந்து ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹீட் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா, அதனால இதை வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படி கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா நம்ம ஹீட் கொடுத்தாலே போதும் அந்த வெயிட் வந்து கீழே வரும். இது ஒரு வேலை தானே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது வழியில என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து வெளியில எடுத்துடலாம். அந்த ஹீட் சோர்ஸை நீங்க வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்டனை கீழ் நோக்கி நீங்க இப்ப தள்ள போறீங்க. ஸோ அப்படி கீழ் நோக்கி தள்ளீங்க அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல பிஸ்டன் கீழே வரும். அப்படி வரும்போது கேஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்டன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கும், இந்த கேஸ் எல்லாமே வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த கேஸ் எல்லாம் கம்ப்ரஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த கேஸ்ல இருந்து ஹீட்டு சரௌண்டிங்க்கு வெளியில வரும். சரௌண்டிங்க்கு இந்த பவுண்டரி வழியா தனியாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டுக்கு இந்த ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்ஷன் அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும். அப்போ வெயிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி நகரும். இப்போ நீங்க ஹீட் சோர்ஸை பக்கத்துல வச்சீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் போயிட்டு பிஸ்டன் மேல் நோக்கி நகருது. அதே வந்து ஹீட்டை எடுத்துட்டு பிஸ்டனை கீழ் நோக்கி நகர்த்தும் போது கம்ப்ரஸ் ஆகிட்டு அந்த ஹீட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, என்விரான்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி சார் அவ்வளோ ஹீட் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஹீட்டெல்லாம் வராது. நீங்க வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹீட் அந்த இடத்துல ஜெனரேட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி ஜெனரேட் ஆகக்கூடிய ஹீட்டு வெளியில வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 வழியில சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை நீங்க பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்டன் மேல் நோக்கி நகர்ந்தது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டு, பிஸ்டன் கீழ் நோக்கி நகர்ந்தது 2வது ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்லயும் உங்களுக்கு வந்து P1, V1, T1 எல்லாமே இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா P2, V2, T2 எல்லாமே இருக்கும். அதே மாதிரி U1 இருக்கும், U2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கேஸ்ல ஒர்க் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க அந்த இடத்துல பிஸ்டனை கீழ் நோக்கி நகர்த்தி இருக்கீங்க, அதனால அந்த சிஸ்டம் மேல ஒர்க் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒர்க்கு நமக்கு அந்த சிஸ்டம் செய்யுது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஒர்க் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் த ஸ்டேட் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் இல்லையா. அதாவது இந்த சிஸ்டமோட ஸ்டேட்டை மாற்றக்கூடிய 2 ஃபேக்டர் தான் இந்த இடத்துல ஹீட் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ நம்ம பார்த்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா ஹீட் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த சிஸ்டமோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெராமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த 2 பெராமீட்டருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா a gas in a given state has a certain amount of U. ஸோ நமக்கு வந்து இதை ஒரு மீனிங் ஃபுல்லாக நம்ம இதை சொல்லணும் அப்படின்னா
ஒரு கேஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் இன்டர்னல் எனர்ஜியை வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு நம்ம சப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து அந்த சிஸ்டம் மேல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த சிஸ்டம் நமக்கு ஒரு பர்டிகுலர் வேலையை செஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஹீட் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் ஒர்க் ரெண்டுமே வந்து எனர்ஜி தான், ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. மோட்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள், எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு தெர்மோடைனமிக் வேரியபிள் அப்படின்னு இன்டர்னல் எனர்ஜியை நீங்க சொல்லலாம். ஸோ இது நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும்.